எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏவிஎம் ப்ரொடியூசர் எம் சரவணன் வந்து இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அவருக்கு வந்து ஏஜ் வந்து 86. வயது முதிர்வில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால வந்து அவர் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு இறந்துருக்காரு. இவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஹாஃப் அ செஞ்சுரிக்கு மேலே வந்து நிறைய சேஞ்சஸ், அதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது கரியர்ஸ் ஆஃப் கிரேட் ஸ்டார்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடச்சிருக்கு இவங்க மூலியமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கோலிவுட்டில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ப்ரொடியூசர். வந்து பிரதர்ஸ் வந்து இருக்காங்க, குமரன், முருகன், அப்புறம் வந்து பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க. இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோடது இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஃபிலிம் ஸ்டூடியோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் மோர் தேன் 60 இயர்ஸாக வந்து இது இருக்குது. இவங்க வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி இதிலெல்லாம் கூட நிறைய வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபவுண்டர் யாருன்னா அவங்க அப்பா, அந்த சரவணன் அவரோட அப்பா ஏவி மெய்யப்பன் அப்படிங்கிறவர். இது வந்து 1945 வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வந்து தமிழ் சினிமாவில் அந்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் வந்து பிறந்தவர் இவர். இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் சரவணன் சூரியமணி அப்படிங்கிறது வந்து இவர் ஃபுல் பேர். இவர் வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டார். அதாவது கோபாலபுரம் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது வந்து அதை ஃபேவரட் சப்ஜெக்ட் தமிழில் வந்து வீக்காக இருந்தனால ட்ராப் அவுட் ஆகிட்டார். 1959 வந்து அந்த ட்ராப் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இவர் வந்து அவங்க ஸ்டூடியோவுக்கு போய் விசிட் பண்ணியிருக்காரு. மேனேஜர் வாசு அப்படிங்கிறவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அந்த இடத்துல போய் வந்து இருந்திருக்காரு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த நாள்லேருந்து வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரின்னு நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து அகைன்ஸ்டாக எதுவும் பேசாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவருக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த ஏவிஎம் உடைய அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு பாயிண்ட். அவருடைய இந்த ஃபஸ்ட்டு படம் மாமியார் மெச்சின மருமகள் அப்படிங்கிறது வந்து மராத்தி ஃபில்மோட ரீமேக்குன்னு சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு வந்து பாப்புலர் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு வந்து அந்த தெய்வ பிறவி அப்படிங்கிறது அந்த சிவாஜி கணேசனோட அது வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கு. அது ஹிந்திலேயும் வந்து எடுத்துருந்துருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. களத்தூர் கண்ணம்மா 1960 வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருந்ததில் கமலஹாசன் அந்த படம், அப்புறம் வந்து பாவ மன்னிப்பு, அன்பேவா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி இப்போ பல ஹிட் படங்களில் வந்து அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. பொலிட்டிக்கலாகவும் ஃபிலிம் அந்த சர்க்கிள்ஸ்லேருந்து நிறைய கண்டோலன்சஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சரவணன் அவர் வந்து ஹிஸ்டோரிக் அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த இதை வந்து அவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து விசிட் பண்ணேன் ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியமை மே 2023. அப்போ வந்து என்னை வந்து வார்மாக வெல்கம் பண்ணாங்க, இந்த செரிஷ் பண்ணாங்க மெமரிஸை கிரேட் அஃபெக்ஷனோட அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இவருடைய இறப்பு வந்து ஒரு பெரிய பேரிழப்பு சினிமாத க்ரியேட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பும் கல்ச்சுரல் இதுக்கும் வந்து அப்படின்னு வந்து RN ரவி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து கவர்னர் ராஜசேகர் அப்படிங்கிற டேரக்டரோட வந்து அந்த பாட்டி சொல்லை தட்டாதே அப்படிங்கிற இதில் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபில்ம் மேக்கர்ஸ், ஆக்டர்ஸு, அப்புறம் டெக்னீஷியன்ஸ், ஃபேன்ஸ் எல்லோரும் கேதர் ஆகியிருந்திருக்காங்க. அதாவது அவங்க வந்து இறுதி மரியாதையை வந்து செலுத்துறதுக்காக அந்த ஒரு கிரேஸ்ஃபுல் மேன் அப்படின்னு வந்து அவரை வந்து சொல்கிறாங்க. ட்ரேட்மார்க் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இவர் ஒரு பெரிய மனிதர், அதாவது ரொம்ப வந்து சினிமா அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து விரும்பியவர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவரை வந்து அவரோட ஒயிட் க்ளோத்ஸ் மாதிரியே வந்து அவருடைய மனசும் ஹார்ட்டும் வந்து பியூர் ஒயிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏவிஎம்மோட 2007 பிளாக் பஸ்டர் வந்து சிவாஜி த பாஸ் அப்படின்னும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்டர் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து என்னோட டிஃபிகல்ட் டைம்ஸ் எல்லாத்துலேயுமே கூட இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸ்க்ரீன் நேம் கிடச்சது வந்து இந்த ஏவிஎம் அந்த இதனால தான் அப்படிங்கிறதையுமே வந்து அவர் வந்து இந்த டைமில் சொல்லியிருக்காரு. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்னால வந்து நிறைய பேர் வந்து கலைஞர்கள் உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவர் இறந்தது வந்து
துக்கமான ஒரு நிகழ்வு. பட் அவருடைய இறந்த ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.